மச்சான் ஈவினிங் ஃப்ரீ பண்ணிக்கோடா. நம்ம நேரா போய் பார்ட்டி பண்ணிட்டு டின்னர் முடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்டா. என்னடா கவனிப்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரீட் அது இதுன்னு ஆரம்பிச்சிட்ட. ஆமா, நீ எதையும் காரணம் இல்லாம பண்ண மாட்டியே. நீ எது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். சொல்லு மச்சான், என்கிட்ட இருந்து உனக்கு என்ன காரியம் நடக்கணும்? நீ உண்மையிலேயே பிரில்லியன்ட் மச்சான். யாரு எப்ப என்ன மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடா. சரி மச்சான், நீயே கண்டுபிடிச்சிட்ட. இதுக்கப்புறம் உன்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கே வரேன். புதுசா நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்டா. நான் பண்ண போற பிசினஸ்க்கு பிள்ளையார் சொல்லியே நீதான்டா. என்னடா சொல்ற? அதனால உனக்கு தான் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறதே பிடிக்காதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஆல்ரெடி நீ பெரிய எம்என்சி கம்பெனில இப்ப பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்க. எந்த சிச்சுவேஷன்லயும் நான் பிசினஸ் பக்கமே வரமாட்டேன். கடைசி வரைக்கும் சேலரி பர்சனா தான் நான் இருப்பேன். அப்பதான் லைஃப்ல என்ஜாய் பண்ண முடியும். அப்படி இப்படின்னு பஞ்ச் டயலாக்லாம் பேசுவிய. இப்ப என்னடா எப்படி சொல்ற? என்ன பண்றது மச்சான், ஜாலியா சந்தோஷமா சுத்திட்டு இருந்தோம். பட் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுல. அதனால எத்தனை நாளைக்கு தான் இன்னொருத்தனுக்கு உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்றது? அப்படியே லைஃப் போயிட்டு இருக்கு மச்சான். அதனாலதான் ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமேனு அதனாலதான் இந்த பிசினஸ்க்குள்ள வந்தேன். இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால எனக்கு உன்னோட சப்போர்ட் ரொம்ப தேவை. நீ தான் என்ன கைட் பண்ணணும். சூப்பர் மச்சான், நீ இப்படி பேசுறத பாக்குறப்ப எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்குடா. இந்த கான்ஃபிடென்ட் தான் உன் பிசினஸ்க்கு தேவையான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. மச்சான், நான் பண்ண போற கன்ஸ்ட்ரக்ஷனோட பிளான் ஐடியாஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ உன்கிட்ட காட்டுறேன். ஏன்னா இதுல நீ ஜீனியஸ். ஏன்னா இதுல சரியான ஆள் நீ மட்டும்தான். காட்டு. இதோ காட்டுற மச்சான். அப்புறம் இன்சைட் காம்பவுண்ட் வால்குள்ள ஒரு வாக்கிங் ஏரியா வர மாதிரி பிளான் பண்ணிக்கோ. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய அம்யூனிட்டிஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால ஒரு 10 அம்யூனிட்டிஸாவது உள்ள வர்ற மாதிரி பார்த்துக்கோ. அதில் முக்கியமாக ஸ்விம்மிங் பூல், ஜிம்மு, தியேட்டர், பார்ட்டி ஹால், சூப்பர் மார்க்கெட், ரெஸ்டாரண்ட்டுன்னு உன்னோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பண்ணு. டேய், அதுக்கேற்ற மாதிரி கார் பார்க்கிங்கையும் பண்ணிடு. எல்லாத்தையும் விட முக்கியமா கஸ்டமர்ஸ்க்கு பேசிக் நீடா 24/7 பவர் பேக்கப், ஓகே, வாட்டர் ஃபெசிலிட்டி, செக்யூரிட்டி கார்டு, சிசிடிவி ஃபெசிலிட்டி, அப்புறம் லிஃப்ட்னு எல்லாமே இருக்கணும். அப்புறம் அதை விட முக்கியம், இது எல்லாமே உன் பட்ஜெட்குள்ள வரணுங்கிறதுக்காக ரொம்ப குவாலிட்டி கம்மியா எதையும் வாங்கி நீ போட்டுறாதரா. நான் பெஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ்லாம் உனக்கு சஜஸ்ட் பண்றேன். நீ அவங்ககிட்டே எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. நான் சொன்னது எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணினா இந்த பிசினஸ்ல நீ சக்சஸ் ஆயிடலாம். சூப்பர் மச்சான், இதை நான் உன்னை நம்பி தான்டா ஸ்டார்ட் பண்றேன். என்னோட பிசினஸ்ல நீ தான்டா எனக்கு இன்ஸ்பிரேஷன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உன் மேல நம்பிக்கை வச்சு நீ ஆரம்பிச்சிருக்க. இது கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும். ஏய் சிவா, 2 minutes நான் வந்துடுறேன். எங்க போற? இல்ல, ஃப்ரெண்டு ஒரு பார்சல் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தான். 2 minutesல வரேன்னு சொன்னா. நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் எல்லாம் பாத்துக்கிட்டு போயிட்டு வா.